வணக்கம் நண்பர்களே, நான் அகிலன் மாதையன். ஹாப்பி டு மீட் யூ ஆல் அகைன் த்ரூ அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஃபினான்ஸ். ஓகேங்களா? எக்ஸாமில் இந்த டாப்பிக்கில் ஒரு கொஷின் கூட இல்லாமல் கண்டிப்பாக எக்ஸாம் கொஷின் பேப்பர் இருக்காது அப்படிங்கிறது 100% ஷியோராக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து பப்ளிக் ஃபினான்ஸ். ஸோ பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். பப்ளிக், இட் இஸ் நத்திங் பட் பீப்புள். ஃபினான்ஸ், மணி. ஸோ பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்னாக்கா ஹவு பீப்புள்ஸ் மணி இஸ் பீயிங் யூட்டிலைஸ்ட் பை தி கவர்மெண்ட். கவர்மெண்ட் வந்து மக்களுடைய பணத்தை எப்படி பயன்படுத்துறாங்க, ஓகேங்களா, அப்படிங்கறத பாக்குறதா பப்ளிக் ஃபினான்ஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஃபினான்ஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் த earnings and expenditures, ஓகேங்களா. இட் வில் பி represented in the budget structure. பட்ஜெட்ல என்ன இருக்கும்? ஆல் தி receipts, that is earnings and the expenditure, ஓகேங்களா. பப்ளிக் ஃபினான்ஸ்ங்கிறது வந்து nothing but the people's money. It is how it is being utilized by the government. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்ரிதிங் இஸ் பீயிங் ரெப்ரசன்டட் இன் தி பட்ஜெட். அந்த எவ்ரிதிங்கிறது ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஓகேங்களா. இப்போ நம்மளுடைய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் பட்ஜெட்டுக்கு ஒரு பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இட் வில் பி மென்ஷன்ட் as ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் annual அப்படிங்கன்னா for a period of 1 year. Financial அப்படிங்கிறது that is earnings and expenditure, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு வருஷத்தோட இந்த கவர்மெண்ட்டுடைய ஒரு வருஷத்திற்கான earnings and expenditure குறித்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட், ஓகேங்களா. ஸோ இப்போ பட்ஜெட்னா என்னன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த பட்ஜெட்டுக்குள்ளார என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்தராக பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ பட்ஜெட்ல ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ தட் மேஜர் டூ பார்ட்ஸ் இஸ் earnings and expenditure, அதாவது receipts and the expenditure. ஸோ பட்ஜெட் நம்ம receipts and expenditure சொல்லியிருக்கோம். பட் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் we are going to classify it as based on time, ஓகேங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷார்ட் டேர்ம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அனதர் ஒன் இஸ் லாங் டேர்ம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்படின்னா என்னென்ன அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரெவென்யூ, ஓகேங்களா. ரெவென்யூ பட்ஜெட் அண்ட் தி அதர் ஒன் இஸ் கேபிட்டல் பட்ஜெட், ஓகேங்களா. ஸோ ரெவென்யூ பட்ஜெட்ல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா the already what we have said, that is revenue, receipts and revenue expenditure, ஓகேங்களா. அதே மாதிரி கேபிட்டல்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா your capital receipts and capital expenditure. ஸோ இப்போ ரெவென்யூனா என்ன, கேபிட்டல்னா என்ன அப்படின்னாக்கா கவர்மெண்ட்டுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம செலவு பண்ணக்கூடியது, இல்லை நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய மணி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெவென்யூ கீழே வரும். தட் இஸ் டே டு டே பிஸ்னஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் ரெப்ரசன்டட் அண்டர் ரெவென்யூ. நம்ம ரெகுலராக பயன்படுத்துறது ரொட்டீன், ரெக்கரிங் அல்லது ஸ்மாலர் இன் மேக்னிடியூட் கம்பேரிங் டு கேபிட்டல். கேபிட்டல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூவோட மதிப்பு அதிகமாக இருக்கிறது, அதாவது இட் இஸ் லாங் டேர்ம், ஓகேங்களா. மோர் தென் இயர்னு கூட நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓவர் நைட்ல எல்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா. இட் வில் டேக் லாங் டேர்ம். ஸோ தோஸ் திங்ஸ் வில் கம் அண்டர் கேபிட்டல். ரெவென்யூங்கிறது டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு ஷார்ட் டேர்மாக யூஸ் பண்ணக்கூடிய மணி. கேபிட்டல்ங்கிறது லாங் டேர்ம் கிரியேட்டிங் அசெட்ஸ், ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மணி, ஓகேங்களா. அண்ட் தென் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூவில் we said about day to day activities, ஓகேங்களா. இப்போ டே டு டே ஆக்டிவிட்டீஸ்னால நமக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட்ஸ் வரும். அதே மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய மணி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் கீழே போகும். ஸோ இப்போ டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நம்மளுக்கு வருமானம் எப்படி வருது அப்படின்னாக்க ரெண்டு மெயின் சோர்ஸு. ஒன் திங் இஸ் டேக்ஸ் அண்ட் அனதர் திங் இஸ் நான் டேக்ஸ், ஓகேங்களா. ஒன்று டேக்ஸ் ரிசிப்ட்ஸ், இதுதான் வந்து மேஜர் பார்ட். இன்னொன்று நான் டேக்ஸ் ரிசிப்ட்ஸ். அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்ல we have two things. One is
ஸ்கீம் எக்ஸ்பெண்டிச்சர், அனதர் ஒன் இஸ் நான் ஸ்கீம் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது கவர்மெண்ட் உடைய ஸ்கீம்ஸுக்கு நம்ம செலவு பண்ணோம்னா தட் இஸ் ஸ்கீம் எக்ஸ்பெண்டிச்சர். ஸ்கீம்ஸ் இல்லாத பிற செலவினங்கள் இருக்கு, அது என்னன்றதை ஃபர்தரா பார்ப்போம். ஸோ தோஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வி கால் இட் அஸ் நான் ஸ்கீம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அதே மாதிரி ரெசிப்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா யூஆர் டூ திங்ஸ். ஒன் இஸ் டெப்ட் கிரியேட்டிங் ரெசிப்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம அந்த பணத்தை வாங்குறதுனால நம்ம அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வர்றதுனால நம்மளுக்கு கடன் ஏற்படுது அப்படின்னா டெப்ட் கிரியேட்டிங் அசெட்ஸ். சிம்பிளி சொல்லணும்னா லோன்ஸ். ஓகேங்களா, நம்ம இன்டர்நேஷனல் பேங்க்ஸ்ல இருந்தெல்லாம் லோன் வாங்குறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் கீழே வரும். அண்ட் தி அனதர் திங் இஸ் நான் டெப்ட் கிரியேட்டிங். ஓகேங்களா, ஸோ நான் டெப்ட் கிரியேட்டிங்னா என்னென்ன வரும்? ஸோ இப்போ நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா கடன் வாங்குறோம். அப்போ கடனும் வாங்க முடியலன்னா என்ன பண்ணுவோம்? இருக்கிறத விற்போம் இல்லையா, தட் இஸ் நான் டெப்ட் கிரியேட்டிங். தட் இஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா கவர்மெண்ட். ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வில் கம் அண்டர் நான் டெப்ட் கிரியேட்டிங் ரிசிப்ட்ஸ். ஓகேங்களா, எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல்லையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்கீம் அண்ட் நான் ஸ்கீம்னு ரெண்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா டாக்ஸ் ரிசிப்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் வித் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குரூப் ஒன்ல 2018 குரூப் ஒன்ல 2019 குரூப் ஒன்லயும் சரி 2020 குரூப் ஒன்லயும் சரி இதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா, குரூப் ஒன் எழுதுனவங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் திஸ் டாக்ஸ் அண்ட் நான் டாக்ஸ் ரெவென்யூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேக்ஸ் ரெவென்யூஸ் பற்றி பார்ப்போம். ஸோ டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா இட் இஸ் அ கம்பல்சரி லெவி. கண்டிப்பாக நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய ஒரு பணம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸ். ஓகேங்களா, டேக்ஸ் இருந்தால் தான் கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும், டேக்ஸ் இல்லாமல் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் இருக்கு. ஒன் இஸ் டேக்ஸ் பேஸ் அண்ட் ஒன் இஸ் டேக்ஸ் ரேட். ஓகேங்களா, ஸோ இப்போ டேக்ஸ் பேஸ்னா என்ன, டேக்ஸ் ரேட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ லெட் அஸ் டேக் த பீப்புள்ஸ் இன்கம் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா, டேக்ஸ் ரேட்டுங்கிறது என்னன்னு தெரியும், தட் இஸ் நத்திங் பட் பர்சன்டேஜ். ஓகேங்களா, எத்தனை பர்சன்டேஜ் உங்களுடைய பொருள், ஏதோ ஒரு பொருள் மேலே வரி போடுறாங்கன்னா எத்தனை சதவீதம் வரி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸ் ரேட்டு. பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் இஸ் கால்ட் அஸ் டேக்ஸ் ரேட். இப்போ until certain amount of income you need not pay tax. ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் வரைக்கும் நம்ம எந்த ஒரு டாக்ஸும் பே பண்ண தேவையில்லை. அதுக்கு மேல இருக்கிறதுக்கு நம்ம வரி செலுத்தணும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸ் ரேட்டுக்கும் பீப்புள்ஸ் இன்கம் வச்சும் ஒரு கிராஃப் டிரா பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஒரு பேஸா எடுத்துக்குவோம். 5% இருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா, அண்ட் பீப்புள்ஸ் இன்கம் ஸ்டார்ட்ஸ் வித் 2.5 lakhs. ஓகேங்களா, 2.5 lakh மேல உங்களுடைய இன்கம் இருந்தது அப்படின்னாக்க you have to pay 5% tax. ஓகேங்களா, இப்போ I am going to plot this in இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரைகிறேன். அதாவது 5%க்கு மேல இருந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நீங்க போக போக வந்து உங்களுடைய டாக்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த கிராஃப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கும் டாக்ஸ் பேஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னாக்கா இப்போ இதுல இருந்து இந்த ஏரியால இருக்கிற மக்கள் எல்லாமே, ஸோ இந்த 2.5 மேல இருக்கிறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டாக்ஸ் பேஸுக்கு கீழே வருவாங்க. ஓகேங்களா, டாக்ஸ் பேஸ்னாக்கா எத்தனை பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டாக்ஸ் பேயர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணணும், டாக்ஸ் கவர்மெண்டோட டாக்ஸ் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் டாக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லை டாக்ஸ் பேஸை இன்க்ரீஸ் பண்ணணுமான்னு ஒரு ஜென்ரலான கேள்வி எப்பயுமே எந்த ஒரு டாக்ஸ்க்குமே இருக்கும். ஓகேங்களா, எந்த ஒரு ரெவென்யூ டெபிசிட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி அந்த ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டாக்ஸ் பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதா இல்லை டாக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதான்றதுலே தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு டாக்ஸ் பேஸு டாக்ஸ் ரேட்னா என்னன்றது தெரியும். ஓகேங்களா, டாக்ஸ் பேஸ்னா இப்போ உங்களுக்கு என்னன்றது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டாக்ஸ் பேயர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாம் டாக்ஸ் பேஸுக்கு கீழே வருவாங்க. தட் இஸ் டாக்ஸ் பேஸ்னா எலிஜிபிள் டு பே டாக்ஸ், அமௌண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் நம்பர் ஆஃப் பீப்புள் who are eligible to pay tax. இப்போ நான் டாக்ஸ் பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த த்ரெஷ்ஹோல்டு லெவலை குறைக்கணும், இன்னும் முன்னாடி தள்ளணும். அப்போ என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களும் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் பே பண்ண வருவாங்க. ஓகேங்களா, ஸோ டாக்ஸ் பேஸ்னாக்கா இன்னும் முன்னாடி தள்ளி வரும். டாக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இங்க
மேலே போயிட்டு இருக்கும். அதாவது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். டேக்ஸ் பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? டேக்ஸ் பேஸ் இஸ் நத்திங் பட் அவன் நம்பர் ஆஃப் பீப்புள் பேயிங் டேக்ஸ். டேக்ஸ் ரேட் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் பீயிங் பெய்டு பை தி பர்சன். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணுறோம், அது என்ன மெத்தடில் பே பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன். ஓகேங்களா? இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கிராஃப்லேயே பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு கிராஃப் போட்டோம் இல்லைங்களா? இப்படி போட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்கம், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸு ரேட்டு பிளாட் பண்ணிப்போம். ஸோ இஃப் த கிராஃப் இஸ் இன் திஸ் ஃபார்மட், ஓகேங்களா, இப்படி ஏறிட்டு போச்சு அப்படின்னாக்கா இட் இஸ் ப்ராக்ரெசிவ். ஆஸ் த இன்கம் இன்க்ரீசஸ் யர் டேக்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகேங்களா? தட் இஸ் ப்ராக்ரெசிவ் ஃபார்ம் ஆஃப் டாக்ஸேஷன். நெக்ஸ்ட் இஸ் ப்ரொபோஷனல். ஓகேங்களா? ப்ரொபோஷனல் அப்படின்னாக்கா உங்களுக்கு டேக்ஸ் ரேட் மாறாது. வாட் எவர் த இன்கம் இஸ் யர் டேக்ஸ் ரேட் வில் ரிமைன் தி சேம். ஓகேங்களா? டேக்ஸ் ரேட்டு இப்படியே தான் இருக்கும், டேக்ஸ் ரேட்டு மாறாது. இதே நெக்ஸ்ட் திங் இஸ் ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன். ரெக்ரெசிவ் அப்படின்னா டிக்ரீசிங், அதாவது இன்கம் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு என்ன ஆகும்னா டேக்ஸ் ரேட்டு டிக்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸ் ரேட் அதிகமாக இருக்கும். ஓவர் த பீரியட் டேக்ஸ் ரேட் வில் டிக்ரீஸ். திஸ் இஸ் ரெக்ரெசிவ் third one, this is proportional second one, and this is progressive first one. ஓகேங்களா? இந்த மூணு டைப்ஸ் ஆஃப் டாக்ஸேஷனுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஃபார் அவர் இன்கம் டேக்ஸ் கம்ஸ் அண்டர் ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன். ஓகேங்களா? இப்போ எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்ரெசிவ் இது கீழெல்லாம் வருதுங்கிறத ஃபர்தராக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அண்டர் டாக்ஸஸ், ஓகேங்களா, அண்டர் ரெவென்யூ ரிசிப்ட்ஸு கீழே நம்ம டாக்ஸஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். டாக்ஸஸில் ஸோ டாக்ஸ் பற்றின ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் இஸ் டைப் ஆஃப் டாக்ஸஸ். ஓகேங்களா? டாக்ஸு கீழே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு 2 டைப் இருக்கு. ஒன் இஸ் டைரக்ட் டாக்ஸ், அனதர் ஒன் இஸ் இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகேங்களா? இப்போ டைரக்ட் டாக்ஸ்னா என்ன? த பர்சன் ஹூ, தட் இஸ் த கன்சியூமர், அவரே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து உங்களுக்கு டாக்ஸை பே பண்ணாருன்னா தட் இஸ் டைரக்ட் டாக்ஸ். கன்சியூமர் இன் த சென்ஸ் த பர்சன் ஹூ ஜென்ரேட்ஸ் தி மணி. யார் அந்த பொருளை சம்பாதிக்கிறாங்களோ அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த டாக்ஸை பே பண்ணாங்கன்னா தட் இஸ் டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னாக்கா அந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்றவங்க அந்த டாக்ஸை பே பண்ண மாட்டாங்க. தட் இஸ் இந்த இன்கம் ஜென்ரேட்டர் டாக்ஸை பே பண்ண மாட்டாங்க. இன்டர்ன் என்ன ஆகும்னா அந்த டாக்ஸோட பர்டன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஷிஃப்ட் ஆன் ஃப்ரம் ஒன் பர்சன் டு தி அனதர். ஓகேங்களா? அந்த கடைசி பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த டாக்ஸை பே பண்ணுவாங்க. ஸோ இப்போ டைரக்ட் டாக்ஸஸ் கீழே என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸோ அண்டர் தி டைரக்ட் டாக்ஸஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வி ஹேவ் இட் இஸ் நத்திங் பட் தி இன்கம் டேக்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேங்களா? நம்மளுடைய வருமானத்தின் மேல கட்டுற வரி, வருமான வரி. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ராக்ரெசிவ் இன் நேச்சர். ப்ராக்ரெசிவ்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஆஸ் த டேக்ஸ் இன்கம் இன்க்ரீசஸ் your tax rate will increase. ஓகேங்களா? அந்த threshold லெவல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதுல. And then second one is corporate tax. அதாவது இந்த கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க சம்பாதிக்கக்கூடிய மணி மீதான டாக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் டாக்ஸ். இட் இஸ் ப்ரொபோஷனல். ப்ரொபோஷனல்னா என்ன? however the income is the tax rate remains the same. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா டொமஸ்டிக் கம்பெனிஸ், இன்னொன்னு வந்து ஃபாரின் கம்பெனிஸ். ஸோ டொமஸ்டிக் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா they will pay 30% of tax. ஃபாரின் கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா 40% tax. ஓகேங்களா? and apart from that you have something called as MAT, corporate tax கீழே MAT, that is minimum alternate tax. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில கார்பரேட் கம்பெனிஸ் எங்களுக்கு எந்த லாபமுமே கிடையாது, நெட் ப்ராஃபிட் இஸ் 0 அப்படின்னு காமிப்பாங்க. எப்படியாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நெட் ப்ராஃபிட் ஜீரோன்னு வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸை வந்து மினிமம் அளவாவது டேக்ஸ் பே பண்ண வைக்கிறதுக்காக இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த MAT, மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ். அப்படின்னா என்னன்னா when the net profit is 0, tax is levied on the book profit. ஓகேங்களா? tax on
புக் ப்ராஃபிட். அப்போ புக் ப்ராஃபிட்னா என்ன நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? புக் ப்ராஃபிட் இஸ் நத்திங் பட் த லெஃப்ட் ஓவர் மணி வென் எவ்ரிதிங் இஸ் எவ்ரி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் செட்டில்டு. நம்ம அந்த கம்பெனி பண்ணக்கூடிய எல்லா செலவினங்களையும் பணம் செலுத்தினதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய பணத்தின் மேல் வைக்கக்கூடிய வரி தான் இந்த மினிமம் அல்டர்னேட் டாக்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபா வருது என்னுடைய கம்பெனில வந்து இப்போ 100 ரூபா முதலீடு வச்சிருக்கிறேன். என்னுடைய எல்லா கடனையும் செலுத்திட்டு 80 ரூபா நான் செலுத்திட்டேன். மீதி 20 ரூபா இருக்குன்னா அந்த 20 ரூபா மேல போடக்கூடிய டாக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் அல்டர்னேட் டாக்ஸ். இந்த டாக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 18 to 18.5% இருக்கும். ஓகேங்களா? நார்மலி. அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் சர்சார்ஜ். சர்சார்ஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா டாக்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா when the profit is too high, எப்பயாவது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் அதிகமா ஈட்டி இருந்தாங்க அப்படின்னாக்கா டாக்ஸ்க்கு மேல இன்னொரு டாக்ஸ் போடுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் சர்சார்ஜ். சர்சார்ஜ் அப்படின்னா தமிழ்ல மிகை வரி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சர்சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன்டு அமௌண்ட் மேல போட மாட்டாங்க. டாக்ஸ் பேயபிள் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேக்ஸாக பே பண்ணுறீங்களோ அந்த டேக்ஸுக்கு மேலே ஒரு டேக்ஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சர்சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் 1000 ரூபா சம்பாதிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 30% வந்து 300 ரூபா வந்து நான் டேக்ஸாக பே பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த சர்சார்ஜுங்கிறது என்னன்னா 1000 ரூபாய்க்கு மேலே இருக்காது. இந்த 300 ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 30% போட்டாங்கன்னா எவ்வளோ வரும்? 90 ரூபா வரும் இல்லையா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சர்சார்ஜ். அதாவது இந்த டாக்ஸுக்கு மேல போடக்கூடிய டாக்ஸ், தட் இஸ் சர்சார்ஜ். ஓகேங்களா? த சர்சார்ஜ் இஸ் லிவிட் ஆன் தி டாக்ஸ் பேயபிள் நாட் ஆன் தி டாக்ஸபிள் இன்கம். இந்த 1000 ரூபாங்கிறது டாக்ஸபிள் இன்கம். ஓகேங்களா? இது மேல நம்ம ஒரு டாக்ஸ் போடுறோம். இந்த டாக்ஸ் இதுக்கு பேரு டாக்ஸ் பேயபிள், அதாவது நம்ம அமௌண்ட் பே பண்ணக்கூடிய டாக்ஸ். சரிங்களா? இந்த டாக்ஸுக்கு மேல போடக்கூடியது தான் சர்சார்ஜ். ஓகேங்களா? இப்ப சர்சார்ஜ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Then the next thing is செஸ். செஸ் அப்படின்னாக்கா டாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டாக்ஸ் அண்ட் டாக்ஸ் தான். ஆனா என்னன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் திங், அதாவது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்கீமுக்காக கவர்மெண்ட் டாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டாங்க அப்படின்னாக்கா அது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு செஸ் கீழே வரும். தட் இஸ் ஒன்லி ஆன் ஏர் மார்க்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு பர்டிகுலர் திங்ஸ் மேல மட்டும்தான் இந்த செஸ் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரிஷி கல்யாண் செஸ், and then next is educational cess. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இந்த செஸ் வில் பி ஸ்பெண்ட் ஒன்லி ஆன் தி பர்டிகுலர் என்டர்பிரைஸ் ஒன்லி. ஓகேங்களா? எதுக்காக இந்த செஸ்ஸை கலெக்ட் பண்றாங்களோ அதுக்காக மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? செஸ் வில் பி கலெக்டட் ஆன் தி டாக்ஸ் பேயபிள். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சர்சார்ஜ் மாதிரி தான். எவ்வளோ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் பே பண்ணுமோ அந்த அமௌண்ட் மேல தான் நம்மளுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் த நெக்ஸ்ட் திங் இஸ் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ். ஓகேங்களா? செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அண்ட் ஆல்சோ அனதர் ஒன், இன்னொன்னு சேர்த்து பார்க்கலாம். ஒன் இஸ் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ், அனதர் ஒன் இஸ் கமாடிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் ரிலேட்டட் வித் ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் அல்லது ஷேர் மார்க்கெட்ஸ் ரிலேட்டடான டெர்மினாலஜி. இட் இஸ் த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் இஸ் பேட் ஆன் தி ப்ராஃபிட். ஓகேங்களா? இதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு மேல பே பண்ணக்கூடியது. இந்த ஷேர் மார்க்கெட்ல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் மேல பே பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய செக்யூரிட்டிஸை டிரான்சாக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? டிரான்சாக்ட் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய மணி தான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா? அந்த ப்ராஃபிட்டுக்கு மேல கட்டக்கூடிய டாக்ஸ் தான் வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ். கமாடிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அப்படின்னாக்கா டாக்ஸ் லெவிட் ஆன் தி டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? இப்போ ஒரு 10 ஷேரை டிரான்சாக்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த ஷேர் மேல கட்டக்கூடியது கமாடிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ். இந்த ஷேரை விற்கிறதுனால வரக்கூடிய லாபத்து மேல கட்டுறது வந்து பாத்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ். ஓகேங்களா? and then next thing is fringe benefit tax. fringe benefit tax அப்படின்னாக்கா என்னன்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கவர்மெண்ட் ஆர் எனி கம்பெனி will give you the facility. இந்த இதை வந்து
நீ யூஸ் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, இந்த ஃப்ரிட்ஜை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கான மணி வேல்யூக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க ஒரு டாக்ஸ் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூ மேக் யூஸ் ஆஃப் த ஃபெசிலிட்டி அண்ட் இட் வில் பி given ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். கவர்மெண்ட் ஆர் த சர்வீஸ் ப்ரொவைடர் வில் ஆஸ்க் தி எம்ப்ளாயர் டு பே த டாக்ஸ் ஒன்லி ஃபார் த மணி வேல்யூ ஆஃப் தி ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? இது கூட இதனால வரக்கூடிய மணி வேல்யூ பெனிஃபிட் நீங்க அனுபவிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு மணி வேல்யூ அசைன் பண்ணி அந்த மணி வேல்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் பே பண்ண சொன்னா தட் இஸ் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டாக்ஸ். நெக்ஸ்ட் இஸ் வெல்த் டாக்ஸ். ஓகேங்களா? நீங்க வச்சிருக்கக்கூடிய வெல்த்துக்கு பே பண்ணா தட் இஸ் வெல்த் டாக்ஸ். அனதர் திங் இஸ் கிஃப்ட் டாக்ஸ். கிஃப்ட் டாக்ஸ் அப்படின்னாக்கா நீங்க நிறைய கிஃப்ட்ஸ் வாங்குறீங்க, அதாவது விலை மதிப்பு இல்லாத கிஃப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னாக்கா அந்த மாதிரி கிஃப்ட்ஸ் மேல நீங்க டாக்ஸ் பே பண்ணீங்கன்னா தட் இஸ் gift tax. This gift tax will be paid by the receiver. யார் gift வாங்குறாங்களோ அவங்க தான் இந்த gift tax பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் inheritance tax. inheritance tax அப்படின்னாக்கா சொத்து பத்திரம் மாறும்போது, அதாவது ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட இருந்து பிள்ளைக்கு மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு டாக்ஸ் பே பண்ணும், தட் இஸ் inheritance tax. நெக்ஸ்ட் இஸ் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி நிறைய டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம், நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய வருது அப்படிங்கிற பட்சத்துல அந்த இன்ட்ரெஸ்ட் மேல ஒரு டாக்ஸ் போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா தட் வில் பி கால்ட் அஸ் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஃபோர் வில் திஸ் அண்ட் த another one is estate duty. ஓகேங்களா? எஸ்டேட் டியூட்டி இஸ் சம்வாட் ரிலேட்டட் வித் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் நேச்சுரல் ஹேர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு வந்து மாற்றும் போது ஒரு டாக்ஸ் பே பண்ணாங்கன்னா தட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ். இதே வந்து அடாப்டட் சைல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க டாக்ஸ் பே பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் எஸ்டேட் டியூட்டி. ஓகேங்களா? ஸோ திஸ் வெல்த் டாக்ஸ், கிஃப்ட் டாக்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அண்ட் எஸ்டேட் டியூட்டி இந்த நாலுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் டாக்ஸ்னு ஒரு காமன் நேம் இருக்கு. அதாவது ஜஸ்ட் இட் வில் பி இன் தி பேப்பர்ஸ். ஓகேங்களா? பேப்பர்ஸ் டிரான்சாக்ஷன் மாறுறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்னால நம்ம டாக்ஸ் பே பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் பேப்பர் டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் டாக்ஸ் பற்றி எக்ஸ்டென்சிவாக பார்த்துருக்கோம். ஸோ வி ஷல் சி த ரிமைனிங் பார்ட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த டைரக்ட் டாக்ஸ்க்கான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் சாப்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ் ரெவென்யூ அப்படிங்கிற டாபிக் கீழே இருக்குது. ஓகேங்களா? ஸோ we'll meet you soon with the next video. Until then stay tuned. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் இட் வித் your friends and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.